இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 22வது வசனம். வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். விதைக்கிற மனிதனை குறித்த உவமையில் வசனமாகிய விதை 4 விதமான நிலத்தில் விதைக்கப்படும் போது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனமாகிய விதை 30, 60, 100 பலன் கொடுத்தது என்று சொல்லி, இவர்களே வசனத்தை ஏற்றுக்கொண்ட நல்ல இருதயமாகிய நிலம் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படி வசனத்தை சொல்லி பலன் கொடுக்கிற மக்கள் விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காக காணப்படுவார்கள். எரிந்து கொண்டிருக்கிற விளக்கை விளக்கு தண்டின் மேலே வைப்பார்களே அல்லாமல் அதை மரக்காலின் கீழோ கட்டிலின் கீழோ வைக்க மாட்டார்கள். அதே போல இயேசுவே கிறிஸ்து மெய்யான ஒளி, அவரே இரட்சகர் என்று அறிந்து கொள்ளப்பட்ட சத்தியத்தின் உண்மையை யாரும் மறைக்க முடியாது. அது வெளியரங்கமாக்கப்படும். மத்தேயு 10வது அதிகாரம் 26வது வசனத்தில் அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். 12 சீடர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்து அவர்களை தம்மோடு இருக்கவும், அசுத்தாவிகளை துரத்தவும், சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து 2 பேராக அனுப்பினார். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இருளிலே சொல்லுகிறதை வெளிச்சத்திலே சொல்லுங்கள், வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி, என் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்பட்டு பொய்யாய் உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். ஆனால் அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை, உங்களை பற்றிய உண்மையும் சத்தியமும் வெளியரங்கமாக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். 3வதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை என்று சொல்லி, மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொன்னார். அதாவது மாய்மாலமான வாழ்க்கை, மற்றவர்கள் பார்க்கிறார்களே என்று அவர்கள் நடிக்கத்தக்கதாக தங்களுடைய முகத்திலே முகமூடி போட்டுக்கொண்டு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை இங்கே எச்சரிப்பாக கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் மறைவாக செய்த காரியமும் வெளியரங்கமாக்கப்படும், அவர்களை பின்பற்றி செல்லாதிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நம்முடைய தேவன் சகலத்தையும் அறிவார். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. நாம் செய்கிற நினைக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, நீரே இரட்சகர், எங்களுக்கான மீட்கும் பொருளை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவர் என்கிற இந்த சத்தியத்தை யாராலும் மறைக்க முடியாது. ஊழியம் செய்கிற உம்முடைய பிள்ளைகள் பொய்யாய் குற்றம் சாட்டப்படும் போது அவர்கள் நீதிமான்கள் என்கிற உண்மை வெளியரங்கமாக்கப்படும். உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளே பிரவேசித்து அது எங்களுக்குள்ளே கிரியை செய்து விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காக மற்றவர்களுக்கு பலன் கொடுப்பதை அதை ஒருவராலும் மறைக்க முடியாது. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற தேவன், அதற்கேற்ற பலனை கொடுக்கிற உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.